இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சாலமோன் மூலமா ஒரு ஆலோசனை சொல்றார். ஞானத்தை சம்பாதிக்கணுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். அவரிடத்திலிருந்தான் அறிவு புத்தியெல்லாம் வரும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு பைபிள் சொல். இதே அதிகாரத்தில் ஞானத்தை சம்பாதி சொல்லி 2 முறை வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஞானம்னாலே இயேசு கிறிஸ்து. இயேசுநாதர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் அழைக்கும் போது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்வது தான் நமக்கு வேண்டிய ஒரு காரியம். அதுதான் இந்த உலகத்துல நம்ம ஞானவான்களாய் இருப்பதற்கு, புத்திமான்களாய் இருப்பதற்கு, மேன்மை அடைவதற்கு, கனத்திற்குரியவர்களாய் மாறுவதற்கு உதவிச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குங்க. ஏன்னா வார்த்தை தான் மாம்சமாகி அவர் இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் செலுந்தார். இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். ஆகவே அந்த வார்த்தையை நம்ம கையில் எழுதி தந்துட்டு போயிருக்கும் போது இந்த வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை நாம கற்றுக்கொள்ள நேரம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதை நாம தான் என்ன செய்யணும்? முயற்சித்து பெற்றுக்கொள்ளணும். தேடி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு மூல பாஷையில ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லு. இந்த ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்ளணும். இந்த ஞானத்தை சம்பாதிப்பதற்காக இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இயேசுவை அறிகிற அறிவை வளர்த்து கொள்வதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வசனத்தை வாசிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த வசனத்தை படிக்கிறதுக்கும் இதை ஆராய்ச்சி பண்றதுக்கும் நமக்கு என்னைக்கு நேரம் இருக்க போது இப்படி ஒரு கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது. வசனத்தை படிக்கிறதோட நிறுத்தாம விசுவாசத்தை குறித்து இந்த பைபிள் என்ன சொல்லுது? நான் கற்றுக்கொள்ளணும். பாடுகள், உபத்திரவங்கள் எதற்காக? அதை நான் கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமாக இருப்பதனுடைய மேன்மை என்ன? இந்த வசனத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும். ஊழியம்னா என்ன? சபைன்னா என்ன? ஆராதனைனா என்ன? தேவனுடைய மனிதர்கள்னா யாரு? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? ஜெபம் ஏன் அவசியம்? வேதத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இதை படிச்சு இங்க இருக்கிற வசனங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம். அப்பதான் இந்த பூமியில மேன்மையா இருக்க முடியும், கனம் பெற்றவர்களா இருக்க முடியும். இல்லாவிட்டால் எளிதில் சோர்ந்து போய் விடுவோம், எளிதில் தடுமாற்றம் அடைந்து விடுவோம், எளிதில் பின்மாற்றம் வந்துவிடும். ஆகவே ஞானத்தை சம்பாதி என்று சொன்ன உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி தன்னுடைய அந்திய காலத்துல வழி விலகி போய்விட்டான். அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு சாய்ந்து விட்டது. சில சகோதரிகள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக செய்தார்கள். பரிதாபம் பாருங்க. ஏன் இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு? கற்றுக்கொள். எவ்வளோ ஞானம் இருந்தாலும் என்னை அறிகிற அறிவு இல்லாத பட்சத்துல அந்த அறிவு வீண். நான் யாரு? நான் எதை விரும்புகிறேன்? நான் எதை வெறுக்கிறேன்? நான் உன்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறேன்? இதெல்லாம் அறிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். ஆகவே இதை கற்றுக்கொள்வோம், ஞானத்தை சம்பாதிப்போம், மேன்மை அடைவோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் இதற்கு முயற்சி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.